பெண்ணாக இருந்திருந்தால் இத்தனை சுகத்தை அனுபவித்திருக்கிறார். சரி, எப்படியோ ஒன்று முடிந்தது. அருணா, வா, ரதத்தை செலுத்த வேண்டும். வார்த்தை உரைத்தல்லவா? என்னுடைய வார்த்தையை கேட்காம கட்டிட்டு ஒரு முத்தம் தானே கொடுத்தீங்க. ஒரு முத்தம் கொடுத்ததுன்னா எனக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க. ஒரே முத்தம் எப்படி வந்து முடிந்தது. எப்படியாக ஏங்க எனக்கு குழந்தை பிறந்திருக்குல்லவா? நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லும் பொழுது எனக்கு கட்டிட்டு மொத்தத்தை கொடுத்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதல்லவா? என் உடல் எல்லாம் அசுத்தமாக இருக்கின்றது. அதோ திருதல் குளம், அந்த குளத்தில் சென்று நீராடிட்டு போய் வரங்க. அது வரைக்கும் நான் வர வரைக்கும் இந்த குழந்தையும் கருத்துல வச்சுருக்கேன். வேடிக்கையாக இருக்கிறது. அந்த குழந்தையை என்னிடம் கொடுத்து விட்டு செல்ல போகிறாயா? ஆமாங்க, அது உன்னிடம் இருந்தால் தான் சௌக்கியமாக இருக்கு. ஏங்க உனக்கு எனக்கு சேர்ந்து பிறகு இந்த குழந்தை இருக்கட்டும், நீங்க வச்சுடுங்க. ஒரு பெண்மை தாயானவள் தான் அந்த குழந்தையை அரவணைப்பாக வைத்திருக்க முடியும். அதை வாங்க, என் உடம்பெல்லாம் அசுத்தமா இருக்கு. சரி, அப்படியானால் குழந்தை உங்க கருத்துல வச்சுட்டு இருங்க. நான் குளக்கரைக்கு சென்று நீராடி விட்டுட்டு நான் போறது தெரியாது, வர்றது தெரியாது. சீக்கிரமா வந்து இந்த குழந்தை நான் வாங்கி இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம் என்று அப்படியே நடைபதியாக நடந்தே வந்தேன். ஆமா, நீ உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்து, நீ என்ன வேலை செய்யறீங்க? நானும் ஒளி கொடுத்து விட்டு தான் வந்தேன். சற்று சுற்றி பார்க்கலாம் இயற்கை காட்சியில் என்று நான் இப்படி வந்தேன். ஓ, அப்படியா? வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. ஆமா, இந்த பக்கமா தான் கேக்குது. இல்ல இல்ல, இந்த பக்கம் தான் கேக்குது. இல்லை, அந்த திசையாக தான் கேக்குது. தேவேந்திரா, குரல்வாசி எந்த பக்கம் இருந்து வருகிறது செவிக்கு நன்றாக கேட்க. உன் பக்கம் தான் இருந்து குழந்தை அழுகிறது. அப்படியா? தெரியல. சரி, யாவது புலனேறி கூட்டம்